உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாப்பிள்ள, இவர் எப்படி இருக்கார் பாருங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பையையே பார்த்துக்கிட்டு சோறு தண்ணி எதுவுமே சாப்பிடாம இப்படியே உக்காந்துருக்காரு. நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா, ஏன் மாமா இப்படி பண்றீங்க? துளசி எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு நாங்க எல்லாரும் சொல்றோம். போலீஸும் அப்படிதான் மாமா சொல்றாங்க. கவலைப்படாதீங்க மாமா. சார், யார் வந்திருக்கிறது? வாங்க இன்ஸ்பெக்டர் சார். வாங்க சார். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார். சார், என் பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சார்? சொல்லுங்க சார். என் பொண்ணுக்கு என்னாச்சு சார்? என் பொண்ணு எங்க இருக்கா சார்? இது வரைக்கும் கிடைக்கலையா? அது சம்பந்தமான என்கொயரிக்கு தான் வந்திருக்கேன். ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல நம்ம ரெஸ்கியூ டீம் தேர்னதுல ஒரு செயின் கிடைச்சிருக்கு. அதை பார்த்து அது உங்க வீட்டு பொண்ணோட தான் ஐடென்டிஃபை பண்ணுங்க. சார், என் பொண்ணு துளசியோட செயின் தான் சார். துளசி, அம்மா, என் பொண்ணுங்க சார். சார் சொல்லுங்க சார், என் பொண்ணுங்க சார். சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். இது என் பொண்ணு தான் சார். என் துளசி தான் சார். சொல்லுங்க சார், என் பொண்ணு எங்க சார் இருக்கா? ஐயா, இந்த செயின் ஸ்பாட்ல இருந்து 500 மீட்டர் தள்ளி தான் கிடைச்சிருக்கு. இது அவங்க அடிச்சிட்டு போனப்ப ஏதாவது கல்லு இல்ல குச்சில மாட்டி அறுந்து விழுந்திருக்கலாம். அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம ரெஸ்கியூ டீம் அந்த ஆறு முழுக்க தேடிட்டாங்க. மிஸ் ஆன அந்த 4 பேர்ல ஒருத்தர் பாடி கூட கிடைக்கல. ஐயோ துளசி, ஐயோ துளசி. ஐயோ கடவுளே. இந்த ஒரே செயின் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆக்சிடென்ட் நடந்து 2 நாள்ல மழை வந்து ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு. அதுல கூட கடலுக்கு அடிச்சிட்டு போயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்ப காணாம போன அந்த 4 பேர்ல ஒருத்தரும் கிடைக்க சான்ஸ் இல்லைங்க. ஐயோ துளசி, என்னை விட்டு போயிட்டியம்மா. என் ராசாத்தி, என்னை விட்டு போயிட்டியா? என் பொண்ணு நல்லா இருப்பான்னு சொல்லி உடனே கல்யாணம் முடிச்சு வச்சு இப்ப என்னாச்சு? துளசி சார், அப்ப இனிமே துளசி கிடைக்க மாட்டாளா? நாங்க அவளை பார்க்கவே முடியாதா சார்? சார் சொல்லுங்க சார். போச்சு, எல்லாம் போச்சு. அவளை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி எல்லாம் போச்சு. என்னடா பண்றது? உனக்கு தலைவிதி சரியில்லடா. உன் தலையில என்ன எழுதியிருக்கோ தெரியல. துளசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை சந்தோஷமா வச்சுக்கணும் நீ ஆசைப்பட்ட. ஆனா அவளுக்கு கொடுத்து வைக்கலையே. ஓகே சார், நாங்க இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும். நாளைக்கு நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து சைன் பண்ணி ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க. வர சார், வாங்க போலாம்.
அம்மா அம்மா துளசி माम्बरं विष्णु शशिवर्णं सदर्भुजं துளசி शशिवर्णं गाय सर्वविघ्न उपशान्तये துளசிமா ॐ भूर्भुवः भुवः ॐ शुभः ॐ महमः ॐ तपः ॐ सत्यः ॐ तत्सवितुर्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ ज्योतिरसो अमृतं परब्रह्म ॐ भूर्भुवः ஐயா உட்காருங்க ஐயா. அம்மா ஆ? பிண்டத்துக்கு சாதம் எடுத்துட்டு வந்துருமாமா. இதோ கொண்டு வரேங்க. सर्वमणः वशुरूत्र आदित्य स्वरूपण अश्मत्स पत्नीह मातामह मधुषु पिताहु माधुः परब्रह्माश आवाशयामि शकृता चिन्नं बर्हिरूणं ऋतुश्रोणं पितृयस्त परब्रह्म्यम् अश्यं सिद्धान्तु मे प्रदश्य सौम्या पितामह प्रतमासाय च अनुशस्य पित्रो पितामह प्रतमाण मातृपितामह पितामहाणां हितमाशाणम् ॐ वक्रवत्य पितृभ्यो नमः अभिपवित्र पवित्रो वा सर्ववास्तां कपितोऽपि व्या यस्मत्रे पुण्डरीकाशं शामकाशय अन्यस्य सुशिखी भूर्भुवस्वः भूर्भुवस्वः அம்மா சாதம் கொடுங்கம்மா. ஆயாத பிரசஸ்ய சோமிய இதை பிடிச்சிக்கோங்க. ஆயாத பிரதஸ்ய சோமிய கம்பீர இந்த சாதத்தில் போடுங்க. அவாக யாமி பேசுங்க. ஸ்கிருத்துச்சா சின்னம் பக்திரூர்ணம் ருதுசோணம் பித்ருயப்யஸ்ய பராபிரம்மம் பேசுங்க. ஸ்கிருத்துச்சா சின்னம் பக்திரூர்ணம் ருதுசோணம் பித்ருயப்யஸ்ய பராபிரம்மம் அஸ்மின் சிதாந்து மே பிரதஸ் சோம்யா பிதாக பிதாமாக சனுஷ்யஹ பரபிரம்மாதி மாகினம். ஐயா இதில் வச்சிருங்க ஐயா. ஐயோ துளசி அழாதீங்க. சோம்யாஷ தேகம் வயகும் சுங்கஸ்ய யஜ்ஞாவியபத்ரே பித்ரோன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. துளசி இப்படி அல்பாயுசுல போயிட்டியம்மா. பிள்ளைகளை பிண்டை வாங்கிட்டு போறதுதான் பெத்தவங்களுக்கு மோசம்னு சொல்லுவாங்க. நான் இங்க குத்துக்கல்லாட்ட நின்று என் 2 பிள்ளைகளுக்கு பிண்டை கொடுக்குறேனே. கடவுளே எதுக்கு இந்த கொடுமையில என்ன பார்க்க வைக்கிறேன்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.